ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, இனிமே ஆக போகுது. பிரீத்திக்கு கல்யாணம் இல்ல, ரிஷிய கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. சரி சரி ஆண்டி, நாங்க எந்த வேலைக்காக இங்க வந்தோமோ அதை முடிக்காம இங்க இருந்து வரதே இல்ல. நாங்களும் இங்க இருந்து கிளம்பலாம் தான் இருக்கோம், ஆனா இவங்க தான் விடவே மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் தேவையில்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வீட்ல ஃபங்க்ஷன் நிறைய வேலை எல்லாம் இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? அதனால ரிஷிய சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. ஆண்டி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நாங்க இல்லாம ஃபங்க்ஷனா? வரோம் ஆண்டி. ஓகே பாய். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆரம்பிக்க போகுது. எதுவுமே நடக்க போறதில்ல, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்கு? இந்த கிழமை இங்க இருந்து நவுந்தா தானே என்னால டேட் ஆஃப் சுட முடியும். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. அது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. அவ்வளவுதானா? 2 நிமிஷம்பா. சாவித்திரி, பரத்தோட எல்லா போட்டோஸையும் நான் இப்போ இதுல இருந்து அனுப்ப போறேன். எங்க வச்சனே தெரியலையே. போன் எங்க போச்சு? ஏய் மனோ, நீ என்னோட போனை பாத்தியா? நானா? இல்லையே, தேடி பார்க்கலாமே. என்னன்னா இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க. நம்ம 3 பேருமே தேடி பார்க்கலாமே. குட் ஐடியா. ஏண்டா ஒரு சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா என் வேலையை முடிச்சிருப்பேன். ஷட் அப். அவனோட போனுங்க. கவலைப்படாத, என் பாக்கெட்ல இருக்கு. ஏய், போன் கிடைச்சதா இல்லையா? நீங்க 2 பேரும் இங்க எப்படியா? அதாவது எப்படி கிடைக்காம இருக்கும்? நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றேன். அப்ப ரிங் அடிக்கும், போன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். முதல்லயே ஏன் இந்த ஐடியா எனக்கு வரல? போன் கிடைச்சிச்சு. உன்னோட போன் கிடைச்சிருச்சு. இங்கதான் இருக்கு. இப்பெல்லாம் போனை எங்க வைக்கிறேன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது. போன் கிடைச்சிருச்சு. தம்பி, நீங்களா பேசுறது போதும், சீக்கிரம் வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. வாங்க. இதோ வரோம். ஓகே வாங்க, ஒண்ணா போய் சாப்பிடலாம். போய் சாப்பிடலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க. இன்னைக்கு டிஷ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். உட்காரு, வா உட்காரு. சாவித்திரி இத்தனை நாளா எங்களுக்கு இத்தனை வெரைட்டி செஞ்சதே இல்ல. அப்புறம் அதுவும் இல்லாம இன்னைக்கு பாவக்காய் ஜூஸ் வேற. உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காரு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஆண்டி. அதுக்குள்ள வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல? ஆண்டி அது வந்து என்னன்னா, அண்ணா சாப்பாடு ஸ்மெல் பண்ணாலே போதும் அவனுக்கு வயிறு நிறைஞ்சிரும். தோ இந்த மாதிரி வயிறு நிறைஞ்சிருச்சு. ஃபுல் ஆயிடுச்சு. தேங்க் யூ. பரவாயில்லப்பா, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தாங்கன்னா மிச்சம் வைக்காம காலி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பாவக்காய் ஜூஸ் மட்டும் எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது. இத ஸ்பெஷலா உங்களுக்காக தான் செஞ்சோம். இத நீங்க தான் காலி பண்ணி ஆகணும். பரத் போன்ல இருந்து இவன் ஒரு போட்டோ கூட எனக்கு அனுப்பி வைக்கல. இவனுக்கு தான் பாவக்காய் ஜூஸ் கரெக்டா இருக்கும். குடிப்பா, முத தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்க. அதுக்காக கசப்பான நினைவுகளா? இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஹேய், உங்க 2 பேருக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்ல? என்ன சொல்றீங்கப்பா? ஆமாமா, பிடிக்கும் தான். இவனுக்கு தான் இது ரொம்பவே பிடிக்கும். நாட்டி ஃபெலோ. நான் தான் சொல்றேன்ல, இவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஹெல்தி. அண்ணா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறான்னு தெரியலையே. என்னப்பா? ஆமாண்டா ப்ரோ, ரொம்ப நல்லதுடா. ஹெல்தி. குடி. நீ குடிப்பா.
அட பாத்தீங்களா, இது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஐயோ ஆண்டி வேணாம் போதும். ஆண்டி வேற ஃபோன் பண்ணிட்டாங்களா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என்னண்ணா போலாமா? வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம்ப்பா. வரோம். வணக்கம். சரி ஓகே, சாயங்காலம் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். பாய். பாய். அண்ணா நில்லுண்ணா. அண்ணா நீ என்கிட்ட பேசாத. அண்ணா உனக்கு என்னண்ணா ஆச்சு? பாவக்காய் ஜூஸ் குடிச்சு உனக்கு மண்டை குழம்பி போச்சான்னு? அண்ணா நான் பரத் இல்ல, உங்க தம்பினா தம்பி. தம்பி கிம்மின் இந்த மாதிரி டயலாக் விட்டா ஒரே அறைய அரைஞ்சிருவேன். அண்ணா திஸ் இஸ் நாட் ஃபேரா. நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன்? உங்களுக்காக நான் திருட வேற செஞ்சிருக்கேன். பிரீத்தியோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இந்த தடவை பரத்தோட போனை திருடி அதில் இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே உனக்கு சென்ட் பண்ணி வச்சேன்ல. அதுவும் இல்லாம உனக்காக நான் பாவக்காய் ஜூஸ் வேற குடிச்சேன். திஸ் இஸ் நாட் ஃபேர் அண்ணா. போனா நீ போட்டோ சென்ட் பண்ணிட்டியா? ஆமா. இங்க பாருண்ணா, உன்னோட பிரில்லியன் தம்பி இருக்கான்ல, சின்ன திருடன்லாம் இல்ல, ப்ரொஃபஷனலா எக்ஸ்பர்ட்டான திருடன். அப்புறம் ஏன் அந்த போட்டோஸ் இன்னும் எனக்கு வரல? ஆமா, என் நம்பர் தான் அனுப்பிச்சேன். ஆமா உங்க நம்பருக்கு தான். எனக்கு ஒண்ணு கூட வரலையே. செக் பண்ணி பாரு. அண்ணா நெட்வொர்க் இல்ல, அதனால தான் வரல. வந்துருண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. என் தலை எடுத்தே சரியில்லடா. நெட்வொர்க்கும் ஏமாத்துது பார். போட்டோ சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார் போனை செக் பண்ணிட்டானா அவன் போட்டோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவான்டா. அண்ணா அப்படியெல்லாம் நடக்காத, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா நெட்வொர்க்கோட சிக்னல் வந்துரும்ண்ணா. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா, போட்டோஸ் வராது. அண்ணா நான் தான் வந்துரும் சொல்றேன்ல, சில்னா கூல் வந்துரும். வந்துருச்சு 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 வந்துருச்சு. வரது காலி. அவன் கதை கத்தல் எல்லாமே நின்னுடுச்சு. செக் பண்ணி பாரு. என்னாச்சு? வந்தது போட்டோஸ் இல்லடா, பாட்டி அனுப்பிச்சிருக்காங்க எங்கடா இருக்கீங்கன்னு. நீங்க பாரு, தேவையில்லாத மெசேஜ் வர. அனுதான் ஐ மிஸ் யூ பேபின்றா. வர ஆத்தத்துக்கு அவள கடைசி மெசேஜ் யுவராஜோடது. நீ அனுப்புனது வரடா. அண்ணா பரத்தோட மெசேஜ் கண்டிப்பா வரும், நீ கவலைப்படாத. முட்டாள்ரா, இடியட், வேலைக்கே ஆகாதவன். யாரு நானா? இல்லடா அந்த பரத்ரா. அவன் போன்ல இருந்து என் போனுக்கு போட்டோஸ் சென்ட் பண்ணிருக்கோம்ல, அதை நிச்சயமா அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவான். அப்ப நம்ம பரத்தை எச்சரிச்சிட்டு வந்திருக்கோமா? இதுக்கப்புறம் அந்த பரத்தை நம்மள கிட்ட கூட சேர்க்க மாட்டான். கண்டிப்பா இந்நேரத்துக்கு பரத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நாம எதுக்காக அவன் வீட்டுக்கு போனோம்னு. அப்போ ரெண்டு பேரும் இந்த போட்டோஸ்க்காக தான் வந்திருக்கானுங்களா? எனக்கு எதிராக ப்ரூஃப் கலெக்ட் பண்றாங்களா? ரிஷியை நான் முட்டாளாக்கிட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ எதுக்காக இந்த மாதிரி செய்யறன்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப ஓவரா ஆடிட்ட ரிஷி. இனிமே வாட்ட செல்லாத. அண்ணா என்ன பண்ண? நீ ஆக்சிடென்ட் ஆயிருக்க வேண்டியது. அண்ணா நீ எங்க போற? அண்ணா எங்க போற? ப்ளீஸ் அண்ணா நில்லுங்க. அண்ணா நில்லு. நில்லுங்க. நீங்க சொல்றது எல்லாமே போய். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? நானும் அந்த பொண்ணு ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம்னா நாங்க காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா? அண்ணா ஷட் அப். போய், எல்லாமே போய். எத்தனை பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க? அவ இவனுக்காக பிறந்திருக்கா, இவன் அவளுக்காக பிறந்திருக்கா. நீங்க யாருக்காக பிறந்தீங்க? நீங்க ஊரெல்லாம் சுத்துற மாதிரி என்னையும் சுத்த விடலான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களாலதான் எனக்கு இந்த நிலைமை. நீங்க மட்டும் சின்ன வயசுல எங்க ரெண்டு பேரையும் சேர்க்காம இருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்க மாட்டேன். நீங்க சொன்னதுனால தான் எங்க அப்பா யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த வாக்கு நிறைவேற்றதுக்காக எனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் யாரை காதலிச்சனோ, யாரு எனக்காக பிறந்திருக்கா நினைச்சனோ, அவ இன்னைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை என்னால தடுக்க கூட முடியல. நீங்க சொன்னதுனால தான் நான் பொறுமையா இருந்தேன். இன்னைக்கு என்னோட காதல் தூரமா விலகி போகுதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் போய் சொல்லிருக்கீங்க. இல்ல, உன்னோட காதல் உன்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த தேவி காளி மாதா தான் உங்களுக்கு முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் இவங்க ஒன்னா இருப்பாங்க. காளி தேவி இவங்களை சேர்த்து வச்சிருக்கா. போ, நீ நினைச்ச மாதிரி உன் காதல் உனக்கு கிடைக்கும். நிறுத்துங்க. மறுபடியும் போய் சொல்றீங்க. எல்லாமே போய். புல்ஷிட். அண்ணா அண்ணா நில்லு. இங்க பாருங்க, அண்ணன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அண்ணன் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் எதையுமே தடுக்க முடியல. எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நெல்லு, இப்ப அவனுக்கு உன்னோட உதவி தேவை. அவனை நீ தனியா விடாத. ஏன்னா வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி மிகப்பெரிய சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. அது அவங்க 2 பேருக்கும்
எந்த 2 பேருக்கும்? அதோ உன்னுடைய அண்ணன், அப்புறம் அந்த பொண்ணு, அவ இவன் மனசுக்குள்ள குடியிருக்கிறவ. பாருங்க. நில்லு. இவங்க 2 பேரும் தண்ணி கிட்ட போகாம பாத்துக்க. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலா இந்த மாதிரி காதலர்களை தண்ணி கிட்ட இழுத்துட்டு போகும். காதலர்களும் முழுகி போயிடுவாங்க, அப்புறம் அந்த காதலும் முழுகி போயிடும். மனோ, தானா வந்துட்டேன். டேய் மனோ, வாடா. பிரீத்தி எங்க? நீங்க கேக்குறது அனுவ தானே? கண்ணு தான் இப்ப காதும் போயிடுச்சா? அனு இல்ல, பிரீத்தி. அவ கிச்சன்ல இருக்கா. அப்புறம் அவ தங்கச்சி இப்போதான் வெளியில போனா. நீ என்ன பைத்தியமா? அவ தங்கச்சி பத்தி நான் கேட்டேன் இல்லல. வர இங்க எல்லாம் அரலூசுங்களா இருக்குது. கிரேசி. ஃபர்ஸ்ட் டைம் அப்செட்டா இப்போதான் பாக்குறேன். ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல. அம்மா கிட்ட சொன்னதா சரியா வரும். ஐயோ மம்மி, மூச்சு கூட விட முடியல. ஏன் இவ்ளோ டைட் பண்ற? வாய மூடு. நான் உன்னை பெத்தவ, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை எப்படி அழகா காட்டுறதுன்னு. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டில ரிஷிய மயக்கணுமா இல்லையா? டாப் டு பாட்டம் நான் மயக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஆனா அந்த ரிஷி மட்டும் அணுகிட்ட என்னதான் பாக்குறான்னு தெரியல. ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலும் இல்ல, மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடுறது இல்ல. பாக்குறதுக்கு பட்டிக்காடு மாதிரியே இருக்கா. பட் யூ நோ, நம்ம தெருவுல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன எவ்வளவு சைட் அடிக்கிறாங்க தெரியுமா? ஆனா ரிஷி தான் என்ன பாக்குறதே இல்ல. பரவாயில்ல விடுடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டில ரிஷி உன்னை மட்டும் தான் பாப்பான். ரிஷி எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா பக்கமும் நீ தான் தெரிவ. அம்மா, ரிஷி வந்துட்டான். வந்ததும் அந்த அனுவ பார்க்க போயிட்டாமா. பயங்கர மூட் ஆஃப்ல இருந்தான். யாரோ அவனை புடிச்சு நங்கு நங்குன்னு சாத்துன மாதிரி இருக்கான். நீ என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? ரிஷியோட நிலைமை பத்தி நீ சொல்றத பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ரிஷி என்னெல்லாம் நினைச்சு பண்ணிட்டு இருந்தானோ அது எதுவுமே நடக்கல. அதாவது எந்த வேலைய பரத் வீட்டுக்கு போனானோ அந்த வேலை நடக்கல. அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் அவன் அணுகிட்ட போயிருப்பான். 2 பேரும் எவ்வளவு ஒப்பாரி வைக்கிறாங்களோ வைக்கட்டும். இன்னைக்கு சாயங்காலமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. என்ன சொல்றீங்க? நீயா? திடீர்னு நீ எங்க போன? உன்கிட்ட பேசுறதுக்கு நான் பின்னாடியே வந்தேன், ஆனா நீ அதுக்குள்ள கிளம்பி போயிட்ட. நீ வந்து நெத்தியில மாவை வச்சுட்டு போகும்போது எனக்கு தோணுச்சு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணதான் போயிருப்பேன். எல்லாம் பேசாத பிரீத்தி, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு, நம்ம 2 பேரோட வாழ்க்கையே அப்படியே தலைக்கீழா மாற போகுது. அதுக்குள்ள நாம ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா பிரீத்தி, நீ மட்டும் அந்த பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட தான் இருப்பேன். பிரீத்தி ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என் மனசுல இருக்கிற அந்த உண்மையை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணாத. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறன்னு என்கிட்ட சொல்லாத. நீ சொல்ற எதையும் இப்ப என்னால கேட்க முடியாது. நான் பிரீத்தி கிட்ட அந்த போட்டோஸ் பத்தின எல்லா உண்மையையும் சொல்லி ஆகணும். பாரத் சலோனி பத்தின எல்லா உண்மைகளையும் நான் சொல்லி ஆகணும். பிரீத்தி இங்க பாரு, நான் சொல்ற எல்லாமே உண்மை. ரிஷி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது, நீ ஃபீல் பண்ற எல்லாமே தப்பானதுதான். நான் இல்ல அந்த பரத். ப்ளீஸ் ரிஷி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. பிரீத்தி 2 minutes. எதையும் கேட்க விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போயிடு. எக்ஸாக்ட்லி, நானும் அத தான் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாத. இந்த மிஸ் பண்ணா ரொம்ப தப்பு. ஆமா தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சு எதுக்கு அடிக்கடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? பிரீத்தி ப்ளீஸ் 2 minutes மட்டும் கொடு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. ஐம் சாரியா. நீங்க பாரு, நான் அங்க இந்த பரத் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அந்த பரத் மாதிரியே வருது. இது எப்படியாவது அடிச்சு துரத்தணும். என்ன சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு ஹெல்ப் பண்ணு. பரத்தை எப்படி துரத்துறத சொல்லு. இந்த ஈயே துரத்த முடியலையே, நாம எப்படி? பல்லு. சாரி சாரி. உனக்கு ரொம்ப வலிக்குதா?
இல்ல, நீ எனக்காக சிரிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? நான் அப்படி நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது அது வந்து நீ சின்ன வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு ரிஷி. இதுக்கு மேல நீ ப்ளீஸ் எதுவும் பேசாத. எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் சொல்ல வரேன். அந்த பரத் உனக்கு ஏத்தவன் கிடையாது. பிரீத்தி, நான் பரத்தோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவனோட போன்ல நான் அவன் சலோனி கூட இருந்த பிக்சர்ஸை பார்த்தேன். நீயும் பார்த்திருந்தா கண்டிப்பா நம்பியிருப்பேன். என்னால ப்ரூஃபை தான் கொண்டு வர முடியல. இங்க பாரு ரிஷி, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. சித்தி எனக்கு ஒரு பையனை பார்த்திருக்காங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார். என்ன பொண்ணு நீ? எந்த காலத்துல இருக்கிற நீ? அவன் ஒழுங்கானவன் இல்லன்ற நீ உங்க சித்தி சொல்றத கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு ரிஷி, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. என்ன டென்ஷன் பண்ணாம இரு. பிரீத்தி, நான் எல்லாரும் முன்னாடியும் பரத் உனக்கு ஏத்த பையன் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீ அந்த பரத்தை வேண்டான்னு சொல்லிடுவியா? சொல்லு. இட்ஸ் ஓகே. உன்னோட மௌனமே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பாவம் சித்தியும் சித்தப்பாவும் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னோட நம்பிக்கையை நான் என்னைக்குமே தளர விட மாட்டேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் பிரீத்தி. வாணி, வாணி, நீ மாம், நான் என் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கடவுளே, இவங்க 2 பேரும் கிச்சன்லயா? வரும்போது இதை கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ கல்யாண பொண்ணு தானே? நீ கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா, உன் ரூமுக்கு போ. இந்திரா, வரேன். ரிஷி, வா. மாம், நீங்க போங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இந்திரா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சீக்கிரம் வா. நான் சொல்றது கேளு. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா என்ன தனியா விடு ப்ளீஸ். எப்படியாவது பரத்துட்டாளுங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவரு எங்க போயிட்டாரு என்ன கூப்பிட்டுட்டு? இவருக்கு இதே வேலை. ஆமா, ரிஷி பிரீத்தியோட கைய பிடிச்சிட்டு இருந்தான்ல, நான் பார்த்ததும் 2 பேரும் பதட்டமாயிட்டாங்க. 2 பேரும் நார்மலா இருக்கிற மாதிரியே இல்ல. ஏதோ விஷயம் இருக்கு. ரிஷி இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுறத நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு இவ்வளவு பதட்டமானதே இல்லை. ஆனா பிரீத்தி கிட்ட பேசும்போது மட்டும் எனக்கு தப்பா தோணுது. அவளோட தங்கச்சிக்கு ரிஷி கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுதே. நேரடியா அவங்க கிட்டே கேட்டலாம். ஒருவேளை 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதே நேரம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிதானே ஆகணும். பேசணும்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். முதல்ல எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இதை பத்தி இவங்க கிட்ட பேசுறேன். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது? நான் யார்கிட்ட போய் உதவி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவனே எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவான். மாம், வாய மூடு. உண்மை என்னன்னு சொல்லு. சொல்லு. மாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இங்க பாருங்க, ரிஷிக்கும் அனுக்கும் கல்யாணம் நடக்க போறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? யோசிங்க, ரிஷிக்கும் பிரீத்திக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும். பிரீத்திய பத்தி நான் தப்பா நினைப்பேன்னு கனவு காணாத. மரியாதையா உண்மையை சொல்ல. அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லு. என்ன மாம், நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பிரீத்திக்கும் ரிஷிக்கும் ஏதாவது நடக்குதுன்னு அண்ணன் உங்ககிட்ட சொன்னானா? இல்ல, ஆனா எனக்கு நீ சொல்லு. நானா? நான் என்ன சொல்லணும்? ஐயோ அம்மா, ரிஷிக்கும் பிரீத்திக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். தட்ஸ் இட், வேற எதுவுமே இல்ல. அதாவது சூர்யா ஜோதிகா மாதிரி, அஜித் ஷாலினி மாதிரி அந்த அர்த்தத்துல சொன்னமா.
அட என்னம்மா நீங்க இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து ரொம்பவே மாறிட்டீங்க. ஜோடி சேர்த்து வைக்கிறதுல இருக்கு. சரி போ, நீ உன் ஜோடி கிட்ட போ. ஐ மீன் டாட் கிட்ட போ. அவர் ரொம்ப நேரமா கூப்பிடுறாரு. அப்படியா? ஆமா. அவர் என்ன கூப்பிடுறாருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா அவர் தானே என்கிட்ட சொன்னாரு உன்னை கூப்பிட சொல்லி. சிம்பிள். ஆனா நீ என்ன கூப்பிட வரலல்ல? மாம், நான் காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்க்கறேன் தெரியுமா? ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் இப்ப சொல்றேன். ப்ளீஸ் போங்கம்மா, ப்ளீஸ். இங்க பாரு மனோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஐயோ அம்மா, அப்பா கூப்பிடுறாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. போங்கம்மா, போங்க போங்க. தப்பிச்சேன் சாமி. மனோ, உனக்கு புது வீடியோ கேம்ஸ் வேணும்னு கேட்டல? வேணாமா உனக்கு? அம்மா ஆல்ரெடி என்கிட்ட எல்லாம் இருக்குமா. ஐ மீன் நான் திருடிட்டேன். ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அண்ணங்கிட்டது தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? இந்த வீடியோ கேம்ஸ் நீ திருடிட்ட, ஓகே. ஆனா அந்த ஆட்டோமேட்டிக் கார், ஆட்டோமேட்டிக் கார்? நான் இன்னும் அவ்வளவு பெரிய திருடன் ஆகல ஆட்டோமேட்டிக் காரை திருடுறதுக்கு. நீ எதுக்காக திருடணும்? உனக்கு உங்க அம்மா வாங்கி தரேன். ரியலி? ஆட்டோமேட்டிக்? ஐயோ அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு வேலை செய்யணும். நீங்க இப்ப என்ன சொன்னாலும் நான் செய்வேமா? பண்ணுவல்ல? சரி, நீ என்ன பண்ணணும்னா ரிஷி பிரீத்தி சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லனா ரிஷியும் பிரீத்தியும் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு நீ என்ன கூட்டிட்டு போகணும். அப்பதான் என்னால அவங்கள கையும் களவுமா பிடிக்க முடியும். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுதுமா. ஆட்டோமேட்டிக் கார். ஆட்டோமேட்டிக் கார். குட். பாரு, என் குடும்பமே என்ன விலைக்கு வாங்க பாக்குது. இன்னும் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரீத்தி, ரிஷி எங்க? அவனை பாத்தியா? அது இப்பதான் அவன் கிச்சனுக்கு முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பான், அப்படிதானே? இல்ல, அது ஏதோ வேலை இருந்ததுன்னு அதான் வந்தான். அதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ராத்திரி முழுக்க உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். கரெக்ட் தானே? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், மறந்துட்டியா? உன்னோட மரியாதையை பத்தி கவலை இல்லைனாலும் எங்க மரியாதையை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. பரத் வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு அனு, பரத் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி நீ ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மட்டும் நினைக்காத. உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? இந்த வேலையில உன்னை யாரு பார்க்க சொன்னா? வீடு பெருக்கிருக்க, பாத்திரம் தேய்ச்சிருக்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்க. நிச்சயதார்த்தத்துக்கு வேணும்ன்ற திங்ஸ் எல்லாம் நீயே எடுத்து வச்சிருக்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டுக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உன் கையை எப்பவுமே சாஃப்டா வச்சுக்கணும். உன்னோட சித்தி கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் காசு இருந்திருந்தா நான் உன்னை பியூட்டி பார்லருக்கு அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டையே பார்லரா நினைச்சுக்கோ. என்ன சொல்ற? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. எப்ப பார்த்தாலும் நீயே போய் எதுக்கு எல்லா வேலையும் செய்யற? ஆனா உன்னோட இந்த நிலைமைய பார்த்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சித்தி உன்ன மாடு மாதிரி வேலை வாங்குறேன்னு நினைக்க மாட்டாங்க? பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் உனக்காக நான் எவ்வளவு செய்யறேன், எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன்னு? சரி சித்தி, நீங்க என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் அங்க இங்கன்னு சுத்தக்கூடாது. போ போ. இவ முதல்ல ரூம்குள்ள அடைஞ்சாதான் அந்த ரிஷி இவ பின்னாடி சுத்தாம இருப்பான். என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? அட மனோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் பாரத் வீட்டுக்கு போய் ப்ரூஃப் கொண்டு வரீங்கன்னு சொன்னா, ஆனா அப்படி இருந்தோம் நாங்க இங்க அழுதுட்டு இருக்கோம், நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க. என்னோட எதிரி அழ போறான். அதாவது பரத். பிரீத்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக போனேன். இந்த தடவை நீ சொன்னது எல்லாத்தையுமே அவ கேட்டிருப்பால. கொஞ்சம் வாய மூடுறியா? நானே சின்ன சின்ன விஷயங்கள சந்தோஷத்தை தேடுறேன். நீ என்னடா இதுல என்னடா சந்தோஷம் இருக்கு? அந்த பரத் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஈஸியா தப்பிச்சு போயிட்டான். இன்னைக்கு நான் பிரீத்தி கிட்ட பரத்தை பத்தி பேசினேன். நான் சொல்றத அவன் நம்புற மாதிரி தான் இருந்தது. நிச்சயதார்த்தம் பண்ணிக்காத நான் அவகிட்ட சத்தியம் வாங்கினப்ப அதுக்கு அவன் முடியாதுன்னா நான் மத்தவங்களுக்கு என்ன ரீசன் சொல்றதுன்னு கேட்டா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா புரியுது. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் கிடைச்சா இந்த நிச்சயதார்த்தத்தை அவ கண்டிப்பா நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் நமக்கு பரத்தை பத்தி விசாரிக்க நல்ல டைம் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. இன்னைக்கு முதல் முறையா பரத் பத்தி நான் சொன்னதை அவ கேட்டா. அவளுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொல்ற குட் சஜஷன்ஸ் அவ கேட்டா. பரத் நல்லவன் கிடையாது, நிச்சயம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணிக்காதன்னு. அப்படி நடந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். Finally, Anna, you won. Thank you my supporting actors. Anyways, நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டியும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சம் பிளானை யோசிக்கணும். என்ன பிளான்? பிளான் என்னன்னா, இவன் எப்பவும் இப்படிதான், எதுவுமே இருக்காது. என்ன பிளான் எனக்காவது சொல்லுப்பா. பாட்டி, பிளானே எந்த பிளானுமே இல்ல. இவன் முகத்தை பாத்தீங்களா? ஏதாவது பேசணும்னா இல்ல நீங்க வர டியூப்லைட் ஆயிட்டீங்க பாட்டி. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் என்னப்பா பண்றது? எனக்கு வயசாயிட்டே போகுது. என்னன்னா நீ உன்னால ஒரு பிளான கூட போட முடியாதா? அப்ப சரி, நீங்களே யோசிங்க.
அப்ப ஒண்ணு பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. என்ன 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 உங்க அம்மாவை கொன்னுடலாம். யாராவது செத்துட்டா எந்த நல்ல காரியமும் நடக்காது. பாட்டி உங்களோட 4G நெட்வொர்க்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஐடியா என்ன நம்ம சலோனியை தேடலாம். அவ என்ன வீட்டுக்குள்ளே இருக்கா? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அவளை எப்படி தேட முடியும்? எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. பாட்டி ஏன் என்னங்கடா இது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளான் கிடைச்சிருச்சு. என்ன? இந்த பிளான்லாம் வேலைக்கு ஆகாது. எங்க காலத்துல எல்லாம் பையன் பொண்ணை கூட்டிட்டு எப்பவோ ஓடி போயிருந்திருப்பா. சரி பாட்டி, உங்க பிளானையும் ட்ரை பண்ணி பாக்குறோம். ஆனா அப்புறம் முதல்ல அண்ணனோட பிளானை ஒர்க் அவுட் பண்றோம். எஸ் வாங்க. Bye, பை bye. பை பை பை. இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. டேய் சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீ இங்கே இரு. இன்னொரு விஷயம், என்ன யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி, மறந்துடாதடா தம்பி. கிளம்புங்க. எங்க அம்மா உன்னை வேலை பண்ணாத, போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. நீ அப்படியே ஃபாலோ பண்ற. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பாட்டியோட பழைய புக்ல படிச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை அப்படியே அண்டர் ஆர்ம்ல வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்துல ஹெவி ஃபீவர் வந்துடும். 3 மணி நேரத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். உனக்கு வந்த ஃபீவரை பார்த்து நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணுவாங்க. ஐம் சாரி பிரீத்தி, எனக்காக இந்த சின்ன வேதனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ப்ளீஸ். ஐயோ, இந்த எரும மாடு வேற வருதே. அண்ணாவை எப்படியாவது காப்பாத்தணும். அண்ணா 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 அண்ணா, அந்த எரும மாடு வருது, சீக்கிரம் வா. அண்ணா அண்ணா, கிடைச்சதா? இல்லடா, இங்க கிடைக்கல. வேற எங்க போலாம். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் எந்த லிஸ்ட்லயும் சேராதவங்க. 1 நம்பர் ஃப்ராடுங்க. என்ன பண்றீங்க 2 பேரும்? இங்க பாரு, வாய்க்கு வந்தபடி உளறாத. நீங்க 2 பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு என்கிட்ட உண்மை சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணல. ஜாடிக்கேத்த முடி சரியா இருக்கு. முடிஞ்சதா? சரி பாப்பா. அண்ணா, பொண்ணு செம்ம ஹாட்டா இருக்கானா? நல்ல ஷேப்ல. பொண்ணுங்களை பார்த்ததும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பசங்கன்னா பொண்ணுங்களை தான் பாப்பாங்க. உன்ன மாதிரி எரும மாடியா பாப்பாங்க? நீ முதல்ல வாயை மூடு. நீ பொண்ணுங்களை என்ன ஆண்டியை கூட விடுறது இல்ல. சீ, நீ ஆண்டியை பாத்தியா? ஐயோ இல்லண்ணா, அவளை நான் கண்டுக்கல. அதனாலதான் என்னை பத்தி தப்பா சொல்லிட்டு போறாங்க. கூல் 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 கூல். அவ சின்ன பொண்ணு, விட்டுரு. வா. அந்த லூசு பசங்க எதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ராத்திரிக்கு எவ்வளவு வேலை இருக்கும் தெரியல. என்னங்க? ஐயோ, எல்லா பொருளும் இங்கே இருக்கு. வண்டியில இன்னும் வைக்கலையா?
அடடடடா எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. சம்பந்தியம்மா நீங்களும் அழகா இருக்கீங்க. நீ என்ன தேடிட்டு இருந்தியா வாணி? ஆமாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த நிச்சயதார்த்த பிளேட்டை வண்டியில வச்சீங்களா இல்லையா? அது அப்பவே வச்சிட்டனே. அப்போ இந்த பழத்தட்டெல்லாம் இங்கேயே இருக்கே, இதெல்லாம் யார் எடுத்து வைப்பாங்க? முதல்ல இதையும் எடுத்து உள்ள வைங்க. இதையும் வைக்கணுமா? நீ சொன்னபடி செஞ்சிடுறேன். ஆனா நீ பார்க்க இன்னைக்கு அழகா இருக்க. சி போங்க. எடுத்துட்டு போனா போச்சு. சம்பந்தியம்மா பாத்தீங்களா, நம்மளோட அனு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கா இல்லையா? கவனிச்சியாடா? மேல இருந்து இழுத்து பிடிச்சி டைட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கா. இத பார்க்க கொஞ்சமாவது நல்லா இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியற மாதிரி போட்டிருக்கா. பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க யாரையும் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டீங்க. என்னைக்கு என்ன இப்படி? இந்த ரிஷியும் மனோவும் எங்க போயிட்டாங்க? யுவராஜ், நீ ஒரு வேலை பண்ணு. அவங்க ரூமுக்கு போய் சீக்கிரமா கிளம்ப சொல்லி கையோட இங்க கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. இங்க பாருங்கம்மா, உன்னோட பேரனுங்க இருக்கானுங்களே சரியான குரங்குங்க. எவ்வளவு லேட் பண்றானுங்க பாருங்க. சொல்லு, ஒத்துக்கோ. நான் தான் ஜெயிச்சேன், ஒத்துக்கோ. சரி, நீ தான் ஜெயிச்ச. விட்டுரு, எனக்கு வலிக்குது. I won. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அப்பா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயதார்த்தத்துக்கு போகணும்ல. இந்த நிச்சயம் நடக்காது. கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அண்ணனோட வருங்கால மனைவிக்கு ஃபீவர் வர போகுது. போனவங்களா திரும்ப வர போறாங்க. ஒண்ணு நடக்க போறது இல்ல. எப்படி? அப்படியா? வாயை மூடிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. ஒண்ணு பண்ணுங்க, பிரீத்தியே இங்க வந்து நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச பண்ணிக்கங்க. நாள் முழுக்க ட்ரெஸ்ஸே இல்லாம கூட அலையுங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா இப்ப சீக்கிரம் கிளம்புங்க. ஏன்னா நீங்க 2 பேர் மட்டும் கீழே வரலனா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா அவங்க சந்தேகப்படுவாங்க. கெட் ரெடி. ஒரு நிமிஷம். 10 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்த போறோம்னா அப்புறம் எதுக்கு போடணும்? ரிஷி, 10 நிமிஷத்துல உலகத்தையே மாத்துறாங்க. ட்ரெஸ் மாத்த முடியாத உன்னால? இங்க பாரு, சீக்கிரமா ரெடி ஆகு. 2 நிமிஷத்துல ரெடி ஆகி கீழே வரணும். ஓகே? ஓகே பாஸ். ஓகே. ஐயோ, எல்லா வேலையும் நானே தனியா பார்க்கணும். ஏமா? அது பரத் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை நான் மறந்துட்டேன். பீரோ இருக்குல்ல, அதுக்குள்ள சின்ன லாக்கர் இருக்கும், அங்க இருக்க போய் எடுத்துட்டு வா. சரிமா. ஐயோ இந்திரா, இது நிக்கவே மாட்டேங்குது. கீழே விழுந்துகிட்டே இருக்கு. என்னால இதை போட்டுக்கவே முடியல. இத கூட உங்களால சமாளிக்க முடியாது. என்கிட்ட கொடுங்க, நான் போட்டு விடுறேன். ரிஷிய பார்த்த உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இவ என்னதான் மயக்க பார்த்தாலும் என்னோட ரிஷி பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன உனக்கு நிச்சயம் மாத்திரம் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்? ஏன் பொறாமையா இருக்கா? ஆமால, பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா பார்ட்டில நான் தானே எல்லாரும் விட அழகா இருக்க போறேன். பொறாம இல்ல, அண்ணனுக்கு டென்ஷனா இருக்கு. அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அண்ணன் பக்கத்துல வந்து நின்னா என்ன சொல்லுவாங்க? யாரும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஹவ் ஃபனி. உன் தம்பி என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கான், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணே, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கேவலப்படுத்தல. நான் தான் உங்க கொழுந்தனாராச்சே. எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? அப்படியா? என் கொழுந்தனர் செம்ம கியூட். என்னங்க, ரிஷிக்கு அனுவை பிடிக்கல. இன்னைக்காவது கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்ல. நல்ல வார்த்தையா? உங்க புள்ள ரிஷி இருக்கானே, அவனுக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குது? உன்னோட மூளை இருக்கு, அது கொஞ்சம் வேகமா நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சொல்லு. இதுக்கப்புறம் ரிஷியும் பிரீத்தியும் தனியா நின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒரு வேளை தனியா இருந்தா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், நாம 2 பேரும் தனியா இருக்கோம்னு. ஓ, இது ஜோக்கா? யூ நோ நான் ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். ஓகே, அப்படியே செய்யறேன். சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு, ஃபோன் வருது. என் ஃப்ரெண்டு. ஹலோ. எஸ், கண்டுபிடிச்சிருவேன். இவங்க ஷோ, இவங்க பிரீத்திக்கு வக்கீலாச்சே. என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? ஷோ, வேற யார பிடிக்கலாம்? இந்தாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. ஷியோர், ப்ளீஸ். எடுத்துட்டு வந்துட்டியா? குடுமா. வாணி, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா சாமானும் கார்ல வச்சாச்சு. சீக்கிரமா கிளம்பு, பிரீத்தியை கூப்பிடு. என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல. இருங்க போலாம். எல்லாரும் கிளம்ப போறாங்கடா. இன்னும் எந்த நியூஸும் வரலையே. அண்ணா, are you sure?
உன்னோட வெங்காயம் வித்த வேலை செய்ய நினைக்கிறியா? ஒரு வேளை அந்த வெங்காயம் பிரீத்தி கிட்ட கிடைச்சு அதை கட் பண்ணி வெங்காயம் பஜ்ஜி போட்டிருப்பாளோ? என் காதல்ல கண்டபடி பேசாத. சாரி சாரி சாரி. ஒரு நிமிஷம், சம்மந்தி ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க. இதோ நாங்க கிளம்பிட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். சரி. சரி, எல்லாரும் கிளம்புங்க, அங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்றாங்களா, சீக்கிரம் வாங்க போலாம். அம்மா, நீ போய் பிரீத்தி கூட்டிட்டு வா. போ. இன்னைக்கு அக்கா நிச்சயதார்த்தம் நடக்காது. ஏன் நடக்காது? என் அக்காக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? பாவம், அவளால் நடக்க கூட முடியல. இன்னைக்கு ப்ளீஸ் அதை கேன்சல் பண்ணிடுங்க. கடைசி நேரத்துல எப்படி கேன்சல் பண்ண முடியும்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பிரீத்தி ஜோரம் சொன்னா அப்புறம் பிரீத்தி பிரீத்தி உனக்கு பிரீத்தி நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. என்ன? ஐ மீன் இவளுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. பொறுமையா வா பிரீத்தி, வந்து உட்கார். ஒரு நிமிஷம், நீ தள்ளு. மாம் தள்ளு, நான் பாத்துக்கிறேன். ரிஷி, ஆமாங்க, இவளுக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குது. வாமா, வந்து உட்காரு. உட்கார் பாத்து வா. ஆமா, போய் உட்கார். உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. பாத்து மெதுவா கொஞ்சம் தள்ளுமா. உட்கார். ஏப்பா குமார், இங்க வா. சொல்லுங்க சம்பந்தி. நீ ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடு. என்ன? ஏன்பா, நிச்சயதார்த்தம் நடக்கிற இடம் என் ஃப்ரெண்டோட வீடு தானே? ஆமா. அங்கதானே ரிஷிக்கும் நடந்துச்சு. நம்ம நிச்சயதார்த்தத்தை ஒரு வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். வாணி, உன் போனை கொடு. என்ன சொல்ல போறீங்க? அட, வர முடியாதுன்னு சொல்ல போறேன். இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்ல போறேன். போனை கட் பண்ணுங்க. போனை கட் பண்ணுங்க. கொடுங்க. சம்மந்தி, அது என்னன்னா, எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். ஏன்னா ஐயர் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இந்த நாள் மாதிரி நல்ல நாள் அமையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் இந்த நாள்ல நிச்சயதார்த்தம் நடந்தா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க இல்லையா? இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை திரும்ப போசோன்னா அபசகுணம் மாதிரி ஆயிடும். ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நாங்க என்னன்னு பதில் சொல்றது? அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சம்மந்தி அம்மா, பாவம் இந்த பொண்ணோட நிலைமைய பாருங்க. அவளுக்கு உடம்பு முடியல, சரியா நடக்க கூட முடியல. இருந்தாலும் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறீங்க. வேண்டவே வேண்டாம், இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாம். அழுகிறியா? இல்லடா, ஆனந்த கண்ணீர். அப்பாவை எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அவர் எவ்வளவு நல்லவர். ஐ லவ் யூ டாட். லவ் யூ டூ டாட். சம்மந்தி அம்மா, பரத் புத்திசாலி பையன், சொன்னா புரிஞ்சுக்குவான். சமுதாயத்தை பத்தி நீங்க யோசிச்சா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். சம்மந்தி அம்மா ப்ளீஸ், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஆனா நான் எங்க இதுல பிடிவாதம் பிடிக்கிறேன்? பிரீத்தி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பிரீத்திக்கு மாத்திரை கொடுக்கறேன். காய்ச்சல் குறைஞ்சதும் என்ன பண்ணலான்னு நான் இவளையே கேக்குறேன். போய் மாத்திரையை கொண்டு வா. நீ எதுவும் கவலைப்படாதம்மா. உன் காய்ச்சல் குறைஞ்சதும் நீயே என்கிட்ட சொல்லு. நீ என்ன செய்யலான்னு சொல்றியோ அதே மாதிரி செய்யலாம். இப்ப நீ ரெஸ்ட் எடு. வா வாமா, வா.
இப்ப அந்த ஆண்டி என்ன புது பிளான் போடுறாங்கன்னு தெரியலையே. பாத்து எதுக்கும் கவலைப்படாம உட்காரு. பாத்து உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையோட உங்க அப்பா இறந்து 1 மாசம் ஆகுது. நான் என்ன நினைச்சேன்னா, நாளைக்கு கோவிலுக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்னு. அப்பதான் உன்னோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையுமா. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நல்லபடியா நிறைவேத்திட்டேன் அப்படி சொல்லலான்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? பெரியவங்க சொல்லுவாங்க, இறந்தவங்களோட ஆத்மா 1 மாசம் வரைக்கும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்லயே நம்ம கூடவே இருக்குமா. கோவிலுக்கு போய் உங்க அப்பாக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி என் கடமையை நிறைவேற்றலான்னு இருந்தேன். பாவம், அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் உன்ன ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. நீ என்னடானா உங்க அப்பாவோட ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கல. அவரோட ஆத்மா சாந்தி அடையக்கூடாதுன்னு நினைக்கிற. சொல்லுமா, சொல்லு அனு. அக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அக்கா, எங்க போறக்கா? அக்கா, ரெஸ்ட் எடு. அக்கா, பிரீத்தி, ஏமா ரெஸ்ட் எடுக்காம வெளியில வந்துட்ட? போய் ரெஸ்ட் எடுமா. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நாங்க போய் தான் ஆகணும். நாங்க போய் ஆகணும். ஒரு பக்கம் ரிஷியை பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பரத் கூட நிச்சயம் பண்ணிக்கிறான். யார் யார மடக்குறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் மண்டை வேற வெடிக்குது. பிரீத்தி, ஒன்னும் அர்ஜென்ட் இல்லம்மா. நிச்சயதார்த்தத்தை நாம 1 வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். முதல்ல உனக்கு உடம்பு சரியாகட்டும். இல்ல, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா எங்க அப்பா அம்மா மனசு சாந்தி அடையாது. பாணி, இவளை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்படி என்ன சொன்ன? பாவம் இந்த பொண்ணு. இவளு காய்ச்சல்ல கூட நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்ற. இல்ல பாட்டி, சித்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் தான் இந்த முடிவு எடுத்தேன். அவ சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? பிரீத்தி தான் எனக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணி வைங்கன்னு சொன்னா. ஆனா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஏன் மேலேயே பழிய போடுறீங்க. சரி, பரவாயில்ல, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. யாரும் கவலைப்படாதீங்க. நான் பிரீத்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். என்னங்க, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சம்பந்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நேரம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் பிரீத்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, புரியுதா? பரத் கூட நிச்சயதார்த்தம் பண்ணிக்க மாட்டேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ற? என் அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடையறதுக்காக. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. சம்பந்தியமா வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க வாங்க, என்ன நிக்கிறீங்க? யூ நோ வாட், பிரீத்திக்கு ஃபீவர் வந்துச்சுல, அது கண்டிப்பா ரிஷியால தான் இருக்கும்.
டேய் ரிஷி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம், ஓகேவா? இப்ப என்னடா பண்றது? அவளும் நிச்சயதார்த்தத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாலே. காய்ச்சல் அவன் மூளையை குழப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறம் பாரு, அவளே என்கிட்ட வந்து ரிஷி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேப்பா. நான் ஒரு புது பிளான் போடணும்டா. என்னது? என்ன? இது கூட தெரியாதா? நீ இவ்ளோ குண்டா, ஐ மீன் நீ இவ்ளோ பெரிய ஆளா இருக்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அத வெங்காயம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? குண்டு பொண்ணு. வாங்கடா போலாம். வா போலாம். ஒற்றை குச்சி நில்லுடா. என்ன பைத்தியம் நினைச்சியா? உனக்கு தெரியுமா இந்த வெங்காயம் என் அக்காவோட பெட்ல இருந்து கிடைச்சது. என்ன பேசுற நீ? ஆமா சார், அன்னைக்கு நீங்க 2 பேரும் தானே அந்த ரூமை விட்டு வெளியே போனீங்க. அப்ப நீ அங்க வெங்காயத்தை வைக்க வந்திருக்க. இப்பதான் எனக்கு புரியுது அக்காக்கு எப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னு. நீ இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தான் வச்ச, ஆனா நான் இந்த மாதிரி 1000 வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரையும் வெங்காயத்தாலே அழுக வச்சிருவேன். என் அக்கா பக்கம் ஏர் எடுத்து பார்த்து கொண்ட நோண்டி கையில கொடுத்துருவேன். இன்னைக்கு பரத் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு அக்காவே சொல்லிட்டான். இத நிறுத்த 2 பேரும் ஏதாவது முயற்சி பண்ணீங்க, மூஞ்சிய பேத்து எடுத்துருவேன். சுபா, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். பரத் ஒரு அயோக்கியம், புரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்ப நீ நிக்கிறனை காத்தாடிவன். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவனுங்களா? எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல இழுக்கிறவனுங்க. அதுலயும் இவன் ஆன்ட்டியை கூட விட மாட்டான். இன்னைக்கு மத்தியானம் பார்த்தேனே, அந்த பொண்ணு அப்படியே சாப்பிடுற மாதிரி பார்த்தான். என்ன சொன்னா? வாட் a figure. உன்ன நம்பர் பொறுக்கி உன்ன. ஏய், மனோ தான் அப்படி. இப்போ நீயும் அப்படியா? மனோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் பார்த்தேன். இவ இருக்காளே, உங்கள மாதிரி ஆளுங்களை என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம். வாயை முடுற பொறுக்கி. பொறுக்கின்னு சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? மச்சனிச்சி. என்ன? இங்க பாரு, நான் உனக்கு மாமாவா வரப்போறேன். மாமாவா? உனக்கு அந்த தகுதியே கிடையாது. உன்னை நான் பீட்சா பண்ணி சாப்பிட்டுருவேன். அண்ணா, இவ கண்டதையும் சாப்பிடுறேன்னு நினைக்கிறா. அதான் இப்படி இருக்கா. மாமாவாது கோமாவாது. போயா. ஏய் நில்லு. நான் சேலஞ்ச் பண்றேன். உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவேன். ஒருவேளை அப்படி நடக்கல, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. அப்படி ஆகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்படி நடக்கலன்னா நானே என்ன பொறுக்கின்னு சொல்லிக்கிறேன். ஆமா மச்சி. பைத்தியம். ஏய், எங்க அண்ணனை பைத்தியம் சொல்லாத குண்டு. டேய் குண்டு. ஐயோ அண்ணா, வாய் திறக்காத ஒட்டடை குச்சி. நான் உன்னை போட்டேன்னு போய் அப்பள மாதிரி நொறுங்கி அந்த பக்கம் போயிடு. என்ன? சின்ன பையன் அவன் ஏன் கோவப்படுற? எனக்கு என்னமோ நீ புத்திசாலின்னு தோணுது. இந்த பொறுக்கிங்களோட சேராத, புரியுதா? இல்லனா நீயும் இவங்க கூட சேர்ந்து பொறுக்கி ஆயிடுவ. மச்சி. என்ன சொன்ன? செல்ல மச்சனிச்சி. யூ ராஸ்கல். அடுத்த முறை மாட்டின கொன்னுடுவான் உன்னை. மாமாவா மாமா, இவன் சரியான பொறுக்கி. வணக்கம். வணக்கம் சம்மந்தி. வணக்கம். வாங்க. வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னாச்சு சம்மந்தி? பிரீத்தி உங்க கூட வரலையா? அது என்னன்னா, பிரீத்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு வரலாம். இங்க பாத்தீங்களா, என் பையனோட முகம் அப்படியே வாடி போச்சு. கவலைப்படாதப்பா, அவன் சரியாயிடுவான். சரி வாங்க 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 வாங்க. வெயிட்டர் வாங்க. எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கன்னு பாருடா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே போய் அவனை 2 போடு. என்ன பண்ற? விடுங்க. வேணாம் விடுங்கடா. அண்ணா வேணாம். விடுங்கடா. போடா. வணக்கங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 4 கண்ணு தான். இவன் இன்னைக்கு என்ன பண்றான்னு பாரு. எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? சரி, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசணும்னு உங்ககிட்ட சொல்லணுமா? சொன்னீங்கன்னா நானும் கேட்பேன். நான் அந்த பரத்தை அடிக்க போறேன். நீங்களா பரத்தை அடிக்க போறீங்களா? காமெடிலாம் நல்லா தான் இருக்கு. சாரி ரிஷி. ஏய், அவன் எங்களுக்கு அண்ணன், உனக்கு இல்ல. இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன? நான் எப்பவும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது திருஷ்டி போட்டு வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி திருஷ்டி பட்டுரும். நான் செம்ம ஹாட்டாக இருக்கேன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு வர கோபத்துல பொண்ணு ஒரு போடு போட்டா நீ காணாம போயிடுவ. ஏதாவது சொன்னீங்களா? இல்ல வர
ஐம் வெரி சாரி. சரி வா. இவ என்ன வேணும்னே தான் இடிச்சிட்டு போறா. எனக்கு என்னமோ இவளை பார்த்தா சரியா படல. அந்த குச்சியை இன்னும் நான் இறுக்கமா பிடிச்சிருந்தேன்னு வையே, உள்ள இருக்கிற எலும்புலாம் டப டபன்னு உடைஞ்சு போயிருக்கும். மனுஷங்கிற பேர்ல எலும்பு கூட இருக்கான். அக்கா என்ன பாக்குற? ரிஷிய தேடுறியா? இல்ல வேற யாராவது இருந்தா சொல்லு, அவனையே தேடுற. அங்க பாரு, அங்க இருக்கான். உன்னோட ஹாலிவுட் ஹீரோ அங்க இருக்கான். சரி நான் பாத்துட்டேன். வா நம்மளும் போலாம். சம்பந்தியம்மா, நீங்க ஒரு வாட்டி பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை காய்ச்சல் அதிகமா இருக்கோ என்னவோ. அட இதோ வந்துட்டா. அவளே வந்துட்டா. சுபா, போய் ஆரத்தி எடுக்க ரெடி பண்ணு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு வரேன். இன்னொருத்தன் கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் வருது, நான் எப்படி பாக்குறது? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். இது ஒன்றும் விளையாட்டு இல்லை பிரீத்தி. பிரீத்தி, நீ நல்லா தானே இருக்க? உன் சித்தப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? யூ ஃபீலிங் ஃபைன் ரைட்? பரத் என்ன தொட்டதும் ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா என்ன ரிஷி தொடும்போது என் ஆத்மாவை தொடுற மாதிரியே இருக்கே. ஆனா ஏன் இது மட்டும் இப்படி இருக்கு? வா, அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம், நானும் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த பரத்தை என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதனா? மன்னிச்சிருங்க சார். இந்த ஐடியா ஏன் எனக்கு முன்னாடியே வரல? எந்த ஐடியா? பண்டிதரே, எத்தனை கல்யாணம்? ஒன்னே ஒண்ணுதான். பார்த்தா அப்படி தெரியலையே. நான் சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணிருக்கேன். எத்தனை பண்ணி வச்சிருக்கீங்க? 56. 56 112 பேர் கொண்டு இருக்காரா? சரி, உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு? நான் கொடுக்க மாட்டேன், நீங்க திருடனுங்க. நீ கொடுக்காத, நாங்க கொடுக்கறோம். எவ்வளவு வாங்குவேன்னு சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளவு வாங்குவேன்னு சொல்லு, இல்ல போட்டா. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சா 5000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்ப கல்யாணத்துக்கு? கல்யாணத்துல அவங்க சந்தோஷத்தை பொறுத்து எனக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த ஆண்டி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? அவங்க சரியான கஞ்ச பிசினாரி. 30000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அதாவது 2 மணி நேரம் மந்திரம் படிக்கிறதுக்காக. ரொம்ப கம்மிடா. ஆமா. சரி, நாங்க உங்களுக்கு 1 லட்சம் தரோம். 1 லட்சமா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் எனக்கு 1 லட்சம்லாம் கொடுத்ததே இல்ல. நான் உங்க கல்யாணத்துல 5-6 மந்திரம் எக்ஸ்ட்ராவே படிச்சு கொடுத்துறேன். ஏன் கல்யாணத்துக்கு இல்ல, இந்த நிச்சயத்தை நிறுத்தத்துக்கு. நீங்க நேரா வாணி ஆண்டி கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாளை நல்லா இல்ல, நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்லணும். புரியுதா? நிச்சயதார்த்தம் நிக்கணும். சரி, நான் இப்பவே போய் இதை நிறுத்திட்டு வந்துடுறேன். எஸ். நில்ல. வந்தனா அப்படியே மூஞ்சிய பேத்துறேன். ஹரிஓம். நீங்க யாரு? பெரிய மனுஷனா இருந்துட்டு இந்த மாதிரி காரியம் செய்யறிய வெக்கமா இல்ல உனக்கு? இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் தடுக்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க, போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை கம்பி எண்ணெய் வச்சிருவேன். இல்லம்மா, என்ன மன்னிச்சிரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டேம்மா. ஏன்னா இவங்க என்ன உட்கார வச்சு மிரட்டினாங்கம்மா. அதான் நான் பயந்துட்டேன். இனிமே பண்ண மாட்டேன், என்ன விட்டுருவான், நான் கிளம்புறேன். ஐயோ.
இங்க பாரு, பரத் பிரீத்திக்கு ஏத்தவன் கிடையாது. அப்ப அவளுக்கு ஏத்தவன் யாரு? நீயா? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நீ சரியா தான் சொன்ன, அவ்வளவும் உண்மை. நான் பொண்ணுங்களை பார்க்கறவன் தான். ஆனா உங்க அக்காவை நான் எந்த கண்ணோட்டத்துல பார்க்கறேனோ அந்த மாதிரி வேற யாரையும் பார்த்தது இல்ல. அவளை மாதிரி நான் வேற யாரையும் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. ஒவ்வொரு பொண்ணும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் தான். ஆனா உங்க அக்கா பிரீத்தி என்னோட வாழ்க்கை, என்னோட வலி, என்னோட சந்தோஷம், என்னோட ஒவ்வொரு சுவாசத்திலையும் அவதான் இருக்கா. எனக்கு என்னவோ அவளுக்கும் எனக்கும் 7 ஜென்மத்து பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. சரி விடு, உனக்கு இதெல்லாம் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? என்னைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிறேனோ, உன் மேல நம்பிக்கை வருதோ, அப்ப நானே வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீ அக்காவோட வாழ்க்கையில விளையாடுறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அண்ணா, நீ போய் அந்த எரும மாடு சமாளி, நான் போய் என் வேலையை கவனிக்கிறேன். இந்த கம்பம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்க கூடாது. பேசின எதுவுமே கேட்கல, முகம் மட்டும்தான் தெரிஞ்சது. நான் இவனை பார்த்துட்டு இருந்தா இவன் என்ன பார்க்கறான்? இல்லையே, இது அதுக்கு மேல இருக்கணும். மாம், இது அப்படி அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும். எப்படி இது இப்படி சாத்தியமாச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு? அது வந்து இந்த டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னா, இதெல்லாம் உங்க அப்பாவோட கௌரவ பிரச்சனை. இதெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணது தானே டெக்கரேஷன்ஸ். அது அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவர் பார்த்தா என்ன சொல்லியிருக்காரு? என்ன? டெக்கரேஷன் ரிஷி, டெக்கரேஷன். நீ இருக்க பாரு. Thank God. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தேங்க் காட் டெக்கரேஷன்ஸ் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கல்ல. இத இன்னும் 5 ரவுண்ட்ல பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும். ஆமா, 5 ரவுண்ட் பண்ணிருக்கணுமா? ஓ காட். ஆனா ரிஷி பிரீத்தியோட தங்கச்சிக்கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்தான்? கண்டுபிடிக்கணுமே. என்னோட கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா ரிஷி பிரீத்தி பின்னாடி போவான், நான் ரிஷி பின்னாடி போவேன். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னோட புள்ளன்னா நான் உன்னை பெத்த அம்மாடா. வந்துகிட்டே இருக்கேன். வணக்கம் அண்ணி. அண்ணின்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்கல தானே? எனக்கு தெரியும். நீங்க என்ன அந்த பார்வையில பாத்தீங்களா? உங்களை முதல்ல பார்க்க வந்தது நான் தானே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்ன தானே? ஆனா விதியை யாரால மாத்த முடியும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல. பிரீத்தி, இவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். And my buddy. சரி வா, மத்தவங்களை அறிமுகப்படுத்துறேன். பிரீத்தி முதல்ல என்ன செலக்ட் பண்ணதுக்கு நீங்க அவங்கள தயவு செஞ்சு திட்டிடாதீங்க பரத்தண்ணா. சில நேரங்கள்ல அவங்களுக்கு என்னோட ஞாபகம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிடும். என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எங்க போனாலும் பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடியே வருவாங்க. இப்போ ஜஸ்ட் கதவு கிட்ட இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு திடீர்னு என்னை இடிச்சு அப்படியே விழுந்துட்டா. எனக்கா ஏங்கிட்டு இருப்பா போல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அவ கண்ணை பார்த்தாலே பிடிக்கல. நீங்க வேணா பாருங்களேன், அவளை மாதிரி பல பொண்ணுங்க என் முன்னாடி சுத்த போறாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டே இருந்தெல்லாம் நீங்க தான் என்ன காப்பாற்றணும். என் பக்கத்துல எந்த பொண்ணும் வராம நீங்க தான் என்ன காப்பாற்றணும். ஓகே? நல்ல காமெடியான விஷயம் இல்ல? ஹேய், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், வா போய் மீட் பண்ணலாம். Hey guys, what's up?
ஹாய். லாங் டைம். Meet her. She is Preeti, my would-be wife. Hello. Hey Siddharth, my school friend. என்ன நடக்குது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்ட் சித்தார்த். வணக்கம் சார். வணக்கம். இவர் என்னோட அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். ஹேய், எப்படி இருக்க? எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. பிரீத்தி, எனக்கு பொண்ணுங்க யாருமே இல்ல. நீ பர்மிஷன் கொடுத்தா உனக்கு கன்னியாதானம் என் கையால பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருமா, உன்னை பார்த்தா என் மனசு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு. எங்களுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பழைய உறவு இருக்குன்னு. இங்க பாருமா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னோட நண்பர் இருக்கான், என் ராஜ் இருக்கான். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம அவன் பார்த்துக்குவான். உனக்கு தெரியாதானு வந்திருக்கிறவங்களுக்கு உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் அப்புறம் உங்க 2 பேரையும் கூட சுத்தமா பிடிக்காது. நீங்க தான் அனு சுபானு அவங்க கிட்ட நீ சொல்லிட்டேனா அவங்க இந்தியா விட்டே கிளம்பி போயிடுவாங்க. அனு, பிரீத்தி, நான் உன்னை எப்ப பார்த்தாலும் உன் கண்ணுல வேதனை தாம்மா தெரியுது. எல்லாம் உன் சம்மதத்தோட தானே நடக்குது. அப்பா, நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுப்பா, பிரீத்தி உனக்கு சொந்தம்தான். ஐ மீன், நம்ம சொந்தம் தானே. வா பிரீத்தி. நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எதை பத்தி? எதை பத்தி நீ என்கிட்டயே கேக்குறியா? உன்னால எப்படி பரத்தோட கையை பிடிச்சிட்டு சுத்த முடியுது? அந்த பரத் உச்சில இருந்து பாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அவன் கையை பிடிச்சிட்டு எப்படி சுத்துற நீ? அவன் கை பிடிச்சது எனக்கு தெரியும். ஆனா என்ன, இதுக்கப்புறம் அந்த பரத் உன் கையை பிடிச்சான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளவுதான். உனக்கு என்ன ஆச்சு ரிஷி? எனக்கும் அவனுக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அவன் என் கையில மோதிரம் போடும்போது என் கையை பிடிக்காம எப்படி அவன் மோதிரத்தை போடுவான்? அப்போ மோதிரம் போடணும்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்ப வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் இவ்வளவு அவசரமா நடக்கிறதுக்கு காரணமே நீதான் ரிஷி. நிறைய டைம் இருந்துச்சு, ஆனா நீ என்ன இல்ல என் தங்கச்சியை சூஸ் பண்ண. உனக்காக நான் 17 வருஷமா நானும் தான் உனக்காக காத்திருந்தேன் பிரீத்தி. எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்? 17 நிமிஷம் என் கூட இல்லனா நீ 17 ஜென்மம் இல்லாத மாதிரி இருக்கு. ப்ளீஸ் பிரீத்தி, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்க பிரீத்தி. பரத் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஏன் நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கிறதுக்கு நீ யாரு ரிஷி? என்னால அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது பிரீத்தி. என்ன நான் காதலிக்கிறது உன்னதான். எனக்கு வர கோவத்துக்கு அவனை கொலை பண்ணலாமான்னு தோணுது. அவன் உன் கையை பிடிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அவன் கையை உடைக்கணும்னு. அவன் முன்ன இங்க இங்க தொட்டான் பிரீத்தி. பிரீத்தி, நீ எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு தான் சொந்தம். நான் உனக்கு சொந்தம் இல்ல ரிஷி. இன்னைக்கு பரத்துக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. உனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு. உனக்கே நல்லா தெரியும் என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை எதுக்கு இந்த விரல்ல போடுறாங்கன்னு. ஏன்னா இந்த விரலோட நரம்பு ஹார்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு பரத் எனக்கு மோதிரம் போடும்போது நான் அவனுக்கு சொந்தமாயிடுவேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இன்னையோட முடிஞ்சு போச்சு ரிஷி. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ரிஷி, எனக்குன்னு ஒருத்தன் மட்டும்தான். அவனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்.